தமிழக சட்டப்பேரவையின் 2வது நாள் கூட்டத்தொடர்ல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இடது கையில கருப்பு பேண்ட் அணிந்து இந்த கூட்டத்தொடர்ல பங்கேற்றிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா 3 விவகாரங்களை பேரவையில அதிமுகவினர் இன்றைக்கு கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒன்று, கரூர் சம்பவம். கரூர்ல கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேரவையில இன்றைக்கு கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்காரு. குறிப்பா காவல்துறையின் பாதுகாப்பு குறைபாடே இந்த உயிரிழப்பு காரணம் அப்படின்னு ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருந்தாரு. இந்த சூழல்ல அந்த விவகாரத்துக்கு கண்டித்தும் கருப்பு பேண்ட் அணிந்திருக்கதா சொல்லப்படுகிறது. அதே மாதிரி கிட்னி திருட்டு விவகாரம் தமிழகத்துல நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்ல விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய சூழல்ல அந்த விவகாரம் சம்பந்தமாகவும் அதிமுக கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு விவகாரம், இருமல் மருந்து, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாட்சத்திரத்துல தயாரிக்கப்பட்ட இருமல் கோல்ட்ரிஃப் என்கிற இருமல் மருந்து தயாரித்து வடமாநிலங்கள்ல 21 பேர் உயிரிழந்த சம்பவமும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த சூழல்ல அந்த விவகாரம் சம்பந்தமாகவும் இன்றைய பேரவையில அதிமுகவினர் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்காங்க. இதையெல்லாம் முன்வைத்துதான் இந்த பேரவை கூட்டத்துல அதிமுகவினர் கையில கருப்பு பேண்ட் அணிந்து பங்கேற்றிருக்கிறாங்க. கடந்த காலங்களிலையும் அதிமுக பிரதான எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய அதிமுக கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு கூட்டத்துல பங்கேற்ற நிகழ்வுகள் எல்லாம் இருந்தது. அதே மாதிரிதான் இந்த முறையும் கையில கருப்பு பேண்ட் அணிந்து இந்த கூட்டத்தொடர்ல பங்கேற்றிருக்கிறாங்க. இப்ப பேரவையில கேள்வி நேரம் நடைபெற்று வருகிறது. கேள்வி நேரம் முடிந்ததுமே நேரமில்லா நேரம் தொடங்கும். அப்போது பல்வேறு விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்புவதற்கு அதிமுகவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள்.